அம்மா சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பாடு இருக்கு, இதுல பிரியாணி இருக்கு, சோயாபீன். ஆ இப்பதான் வாங்கிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. முன்னாடி பையன். சரி சரி. அண்ணே இந்த சாப்பாடு இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, முன்னாடி வைக்க சொன்னாங்க. ஆச்சி சுத்து பண்ணி கொடுங்க. உங்களுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு மாநகராட்சி இல்லைங்க பாட்டி எவ்வளோ கட்டுறாங்க. பாட்டி சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? இதுல பிரியாணி, சோயாபீன் பிரியாணி இருக்கு, இதுல சூடா இருக்கு, சாப்பிடுங்க காலையில. சரிங்களா? நம்ம டெய்லியும் என்ன கஷ்டம் இருந்தாலும் டெய்லியும் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டத்துல இருக்காலும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். மாதம் வர இன்கம் கட்டு தனியாக எடுத்து வைக்கிறோம், சாப்பாடு வாங்கி தனி கொடுக்குறேன். அது கொடுக்காட்டி ஏதோ இது வந்து ஒரு பிஹேவியர் ஆச்சு எல்லாத்துக்கும். ஸ்மோக்கிங் அது எனக்கு இது கம்மிங் டேஸ்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வர ரொம்ப டிப்ரெஷன்லயே இருந்தேனா. ஸோ இது ஒரு பிஹேவியரா வந்ததுனால எவ்வளவுதான் என் கையில காசு இல்லாட்டி அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா காசு போட்டு விட்டுருவாங்க. ஸோ பாதி வாங்குற சம்பளத்துல நைட் பார்ட் டைம் ஜாப் தான் பண்றேன். வாங்குற சம்பளத்துல பாதியை டிவிக்காண்டி கட்டிடுவேன், பாதி அம்மாவுக்கு பாதியை கொடுத்துருவேன். ஸோ சேவிங்ஸ்ல பாதி வைப்பேன், சாப்பாடு வாங்கி வச்சிருவேன். அப்ப இல்லாட்டி அம்மாட்ட கேட்டா அம்மா இங்க ஊர்ல இருந்து போட்டு விட்டுருவாங்க ஜிபேல. ஸோ இது ஒரு எனக்கு கம்மிங் டேஸ்ல பிஹேவியராகவே மாறி இருக்கு. சாப்பாடு வாங்காம யாருக்கும் கொடுக்காம போயிடாத நீ உன்னோட இதுக்கு ரொட்டேஷனுக்கு போகும்போது அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, நம்ம சேனல் பேர் மெடிக்கல் டிராவலர். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. So thank you guys. Bye.